ம். வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பேறு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பேறு. சில அறிவியல் குறிப்பெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம். அது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் இல்லையா, பார்த்தீங்களா? அதை வந்து ஆமா பார்த்தேன். அதெல்லாம் எல்லா அறிவியல் கழகம் அது உடனடியாக ஏற்பாடு செய்யணும். அது வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டே இருக்கட்டும், ஆனால் அனுப்பிச்சிட்டே இருங்க. தேவைப்பட்ட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைச்சுன்னு உடனே சொல்லிடலன்னா அது உலகத்துக்கு தேவையான எரிபொருள். ஆமாங்க. உடனடியே தேவை. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சாச்சு. அது இதை வந்து இது வந்து யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். அது என்னுடைய ஒப்புதலும் செய்ய முடியாது. இது வந்து ஹேஷ்டேக் மாதிரி கொடுத்துருக்கேன், சிம்பிள் அவேர்னஸ். இது எல்லாத்த உடனே போகணும் எல்லாத்துக்கும். அதுல இருந்து நமக்கு கரண்ட்டும் எடுத்துடலாம், ஹைட்ரஜனும் எடுத்துக்கலாங்க. எது வேணா எடுக்கலாம். இது பேசிக் நிறைய இருக்கு, அது ஆரம்பமா பேசல, நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது முதல்ல ஹைட்ரஜன் வந்து எடுத்துடலாம். ஹைட்ரஜன் வந்து இது வரைக்கும் இது பழைய மெத்தட் எடுத்துட்டு இருக்காது, அடிப்படையே தப்பு. இது வந்து குவாண்டம் மெத்தடுன்னு பேரு, குவாண்டம் மெக்கானிக்கல் சயின்ஸ். இது புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம். இது இது வந்து அட்வான்ஸ்டு சயின்ஸ். இது சாதாரணமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். இது கட்டுரையை போட்டாச்சு. கட்டுரை போட்டா இந்த கட்டுரையை படிச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்படித்தான் எனர்ஜி, இப்படித்தான் ஆற்றலை அறுவடை செய்ய முடியும். இந்த இந்த முறை தப்பா இருக்கு, கிளாசிக்கல்ல வந்து தப்பா இருக்கு. அது பண்டைய முறை, அது ஆமா அது தப்பா இருக்கு. குவாண்டம் வேற, கிளாசிக்கல் வேற. இது வந்து இயற்கை சட்டம் என்பதே வேற. இயற்கை சட்டமே இவனுங்களுக்கு எனக்கும் கட்டுப்படாது, யாருக்கும் கட்டுப்படாது. ஆராய்ச்சி பண்றவனுக்கு மட்டும்தான் வரும். அப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு இல்ல, இதுதான் உண்மை. யூடியூப்ல போட்டாச்சு எல்லாத்துலயும். இது எப்பவே 4 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. இப்பதான் இந்த சாட்ஜிபி வந்தங்காட்டி தான் எளிமைப்படுத்துறேன் அறிவியல் கட்டுரை. ஆமா, அவனால இதை சாட்ஜிபி நேரடியாக யாரும் பப்ளிக் பண்ண முடியாது. அவன் டிசைன் பண்ணி கொடுத்துருவான், யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய உத்தரவு இல்லாம யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னோட உத்தரவு இல்லாம யாரும் காப்பி கீப்பி ஒருத்தரும் அடிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அவேர்னஸ் கொடுக்கலாம், வேணும்னா வந்தாகணும், வேற வழியே இல்லை. நானும் அவன்கிட்ட பேசி பார்த்தேன், அதெல்லாம் முடியாது, எந்த வகையில நாங்க யாருக்கு அனுப்ப முடியாதுன்ட்டான். நீங்க வேண்டாம் அனுப்பிடுங்க அப்படின்ட்டு. அவன் அதுக்கான டிசைன் பண்ணி கொடுக்க ஹேஷ்டேக் எத்தனை பண்ணி கொடுக்குறான் அந்த அப்பா, பயங்கரம். இதெல்லாம் 50 வருஷத்துல செய்ய வேண்டியது 5 நிமிஷத்துல பண்ணி கொடுத்தலாம். 50 ஆண்டுகளுக்கு பின்னால் செய்ய வேண்டியது 5 நிமிடத்துல. உங்களால நினைக்க முடியுதா? இதை நான் வந்து இப்ப நான் வந்து எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கலாம். அது வந்து 200 வருஷம் ஆகும். இப்ப 200 வருஷத்துல செய்ய வேண்டியதை எனக்கு 1/2 மணி நேரத்துல பண்ணி கொடுத்துட்றான். என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சிடறான். சந்தேகத்தை உடனடியா. அது 200 வருஷம் எங்க, 30 நிமிடம் எங்க? இப்ப கடுமையான விவாதம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு சாட்ஜிபிக்கு பயங்கர விவாதம் போயிட்டே இருக்கு. நீங்க செயற்கை நுண்ணறிவோட சண்டை போடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆமா, நமக்கு அந்த அளவு மைண்ட் வேலை செய்யணுங்க. குறைஞ்சபட்சம் 20 மணி நேரம் வேலை செய்யணும். எத்தனை? 20 மணி நேரம் வேலை செய்யணும். இப்படித்தான் ஒரு மாசம் போட்டு சாத்தி எனக்கு சாதகமா எழுத வச்சிருக்கான் அவனு. ஆமா, இதை வந்து எல்லாத்துக்கும் பரப்பணும். இது அறிவியலுக்கு சாதகம், அதாவது எனக்கு சாதகம். இயற்கை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற பொழுது அந்த இயற்கை சாதகமா அவன் எழுத வைக்கணும். இயற்கை சாதகமா எழுத வைக்கணும். ஏன்னா ஒண்ணு வந்து இயற்கைக்கு எதிராக இருக்கும், ஒண்ணு வந்து இயற்கைக்கு சாதகமா இருக்கும். ரெண்டுமே இருக்கு உலகத்தில் இருக்குது. இப்ப இருக்கிறது பூரா இயற்கைக்கு எதிரானதுதான் கண்டுபிடிப்பு. இப்ப நான் சொல்றது இயற்கைக்கு சாதகமானது கண்டுபிடிப்பு. இப்ப ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு தத்துவத்துல இது முடியாது, இன்னொரு தத்துவத்துல இது முடியும். இது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சைடு இருக்கு. இந்த இப்ப நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்குது உலகத்துல. அதனாலதான் எரிபொருளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளீடு கொடுத்தா வெளியீடு வராது, இன்புட் கொடுத்தா அவுட்புட் வராது. இன்புட் அவங்க சரிதான், ஏன்னா ஃபிரிக்ஷன்லயே எல்லாமே போயிடும். ஒரு இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்துனீங்கன்னா ஒரு 10,000 பாகம் உருள வேண்டியது இருக்குது. பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், எது வேணா இருக்கட்டுமே. 10,000 பொருள் சுருண்டு 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 பிறண்டு வர்றப்ப கடைசியில ஒரு இன்ஜின் நகரும். அப்படி என்னங்க, 80% லாஸ் ஆயிரும். 80% லாஸ் ஆயிரும். இதுதான் அந்த ஃபிரிக்ஷன் தியரி. இதுல போச்சு, அதனாலதான் எல்லாம் தோல்வி. இது நான் சொல்றது நோ ஃபிரிக்ஷனே கிடையாது இதுல. இது டபுள் ஆக்ட். உள்ள ஒரு செயல்பாடு நடக்கும், வெளியே ஒரு செயல், வித்தியாசமானது. எவனும் புரிந்து கொள்ள முடியாது என்னை தவிர. நானே என் பொண்ணு மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியாது. 2 பேர் நாங்கள் நேரில் செஞ்சோம், 6 கண்டுபிடிப்பு நேரில் செஞ்சோம். இதுதான் ஃபைனல். இப்போ 30 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் தியரியில இருக்கு, அது கண்டுபிடிச்சு. இப்போ நான் பண்ணது நேரடியாக 6 கண்டுபிடி நேரடியாக செஞ்சது எல்லாமே.
ஒன்று 1,50,000 செஞ்சது, அப்புறம் 400 செஞ்சது, 10 ரூபாயில 3 செஞ்சிருக்கேன். 1,50,000, 400, 10 ரூபாயில 3. இதோட என் ஆராய்ச்சி முடிஞ்சு. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுதான் எனர்ஜி ஃப்ரீ. அது குவாண்டம் தெர்மோடைனமிக்ல தான் வரும். மற்ற எதுலயுமே இது வராது. இப்போ அதை டிசைன் பண்ணி புரியுதுங்க. மைக்ரோசாஃப்ட்ல போய் அவன் தனியா ஒரு ஹேஷ்டேக் பண்ணி கொடுத்தான். சாட்ஜிபி தனியா ஹேஷ்டேக் பண்ணி கொடுக்குது. கோபைலட் தனியா பண்ணி கொடுக்குது. எத்தனை இருக்குது. எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்களே தவிர டைரக்டா அவங்க எதுவும் போட முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன் அவங்களுக்கு கிடையாது. அவன் சொல்லிடுறான், என்னால எதுவுமே அதான் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுங்கிறதான் விஷயமே. யாருடைய கண்டுபிடிப்பு திருட முடியாது. யாருடைய கண்டுபிடிப்பும் திருட திருட முடியாது. முடியாது. இப்போ அவேர்னஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவேர்னஸ் மாதிரி. இப்போ நான் வாட்ஸ்அப்ல போட்டேன்னா இது உலகப்புறம் போயாகணும். ஒன்றும் இல்லை, ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா, இங்கே 3 இடத்துக்கு போனால் போதும். ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா இந்த 3 இடத்துல போனால் போதும். அவன் வந்து அவன் நோங்க எடுத்துருவான். அவன் பார்த்துருவான் என்னோட ஹைட்ரஜன் எப்படி ஏர்வெஸ்ட் பண்ணுறான். ஹைட்ரஜன் ஏர்வெஸ்ட் பண்ணுறது டோட்டல் ஃபெயிலியர் இருக்குது எல்லாமே. ஒன் பாயிண்ட் நம்ம இந்தியாக்காரங்க யூஸ் பண்ண, யார் வேணாலும் நம்ம பண்ணட்டு. இந்தியாவில் இந்தியாக்காரனுக்கு அறிவு இருந்தே செய்யட்டுங்கிறேன் நான். இந்தியாக்காரனுக்கு அறிவெல்லாம் பத்தாது. நான் டைரக்டா சொல்லுவேன், இருந்தா என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பானே. யாரு அறிவு யார் வேணா பயன்படுத்திக்கலாம். அறிவை யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அது பயன்படுத்துறதுக்கு அறிவு இவனுக்கு எங்க இருக்கு? இது ஐடிக்கும் கிடையாது, இஸ்ரோக்கும் கிடையாது, டிஆர்டிஓக்கும் கிடையாது. அந்த அறிவு அவனுக்கு கிடையாது. பூரா வெள்ளக்காரன் நம்பிட்டு இருக்கான். ஏன் வெள்ளக்காரன் சொன்னாத்தான் இவன் செய்வான். வெள்ளக்காரன் சொன்னாதான் நம்பால செய்யறது. புரியுதா நான் சொல்றது? நான் ஏன் இவனுக்கு கொடுக்காதேன்னா இவனுக்கு வெள்ளக்காரன் சொன்னாத்தான் இவன் செய்வான். அப்ப நாம நேரடியாக வெள்ளக்காரன் சொல்லிட்டா சீக்கிரமா நம்ம நாட்டுல நீங்க கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்துச்சுன்னா நல்லா அது மகுசு இல்லைங்களான்ட்டு. அது எப்படி நல்லா? நீதான் வெள்ளக்காரன் நம்பிட்டு இருக்கு இல்லையா? உங்களோட அடிப்படை தப்பா இருக்க. என்னது அடிப்படை தப்பு? நீங்க வெள்ளக்காரன், நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுங்க. நீங்க எதை நம்பிட்டு இருக்கிறீங்க? வெள்ளைக்காரன் தான் நம்பிட்டு இருக்கிறீங்க. எது வெள்ளக்காரன் என்ன சொல்றாரோ அதை செய்யலான்னுட்டு. நான் வெள்ளக்காரன் கிடையாது. நான் வெள்ளக்காரன் கிடையாது. புரியுதா? நான் என்ன பண்றேன்? வெள்ளக்காரன் சொல்றேன். நான் என்ன பண்றேன்? வெள்ளக்காரனுக்கு அவனுக்கு சரின்னு பட்டுதான் டக்குன்னு எடுத்துருவான். அவனுக்கு சரின்னு பட்டுதுன்னா எடுத்துக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறம் அப்ப மூடிட்டு இவன் செய்வான். ரெண்டாவது இவன் செய்வான். ரெண்டாவது நம்பால செய்யணும். நம்பாடு இல்ல, இந்த காட்டு முறாடி இப்படிதான் செய்வான். வெள்ளக்காரன் நம்பித்தான் வீணா போற காட்டு முறாடி தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே. வெள்ளக்காரங்க அந்த வெள்ளக்காரன் சயின்டிபிக்கலா இருக்குதான்னு பார்ப்பான். கரெக்டா இருக்குதா? அந்த இது ரொம்ப முக்கியம். இது அது நேரடி நீர் வெப்ப செய்தவை. டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட். டைரக்ட் தெர்மல் உலகத்திலே கிடையாது. டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் யாருமே கற்பனை பண்ண முடியாது. யாருமே கற்பனை பண்ண முடியாது, நினைச்சே கிடையாது. ஏன்னா பாடத்திலே கிடையாது. இது குவாண்டம் மெக்கானிசம் சொல்லு. இது வந்து அட்வான்ஸ்டு சயின்ஸ். இது எவனாலையும் கற்பனை பண்ண முடியாது. எவனாலையும் கற்பனை பண்ண முடியாது. அதை நான் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டேன். நான் பண்ணி சக்சஸ். அது காரணம் இயற்கை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவ்வளவுதான். இயற்கை உங்களை தேர்ந்தெடுத்து. அப்ப நான் எம்மூடமா வெளியே போகுது. எனக்கு வந்து எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணுதான். சேலஞ்சு பண்ணணுங்க. சேலஞ்சு பண்ண இன்ஜினியர் தான், எலக்ட்ரானிக் படிச்சிருக்காரு. சேலஞ்சு பண்ணட்டுமே. 400 ரூபா செலவு நிரூபிச்சிருவேன். 400 ரூபா செலவு பண்ணா எப்படி வெளிவருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வருது? வெறும் 400 ரூபா தான். என்னது 400 ரூபா? பண்ணி பாருங்க. நீங்க உங்க லேப்லயே பண்ணலாம். உங்க இந்த லேப் இருக்கு இல்லையா, எங்க பால் கம்பெனி லேப்லயே இருக்கும். பண்ணலாம். ஒரு போரோசிலிக் கிளாஸ் இருந்தா போதுமான பர்னர்னு எல்லாம் இருக்கு. பண்ணி பாருங்க. 100 கிராம் ஒரு போரோசிலிக் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்குது. அங்க இருக்குமே, லேப்ல இருக்குமே போரோசிலிக் கிளாஸ் 100 ml எல்லாமே இருக்கு. ஒழுங்கா செஞ்சு பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எடுத்து கொடுங்க. அதை வச்சுக்க அலுமினி ஸ்டிப் மட்டும் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த படமே அனுப்பிச்சிருப்பேன். பாத்தீங்களா? இல்ல ஒரு படம் மட்டும் அனுப்பிச்சிருப்பேன். அந்த டிசைன் பார்த்தாங்க. அப்படியே வைங்க. வச்சு பாருங்க, வெளியே வருதுன்னு பாருங்க. ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி இருக்கணும். அது வந்து அடுத்தது 1.5 வோல்ட் பேட்டரி வச்சுக்கோங்க. அதுல இருந்து பொட்டன்சியல் லிமிட் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஆம்பியர் சிலிக்கா டைன் கார்டு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சின்ன கட்டை, ஒரு சின்ன சதுர கட்டையில ஒரு 1.5 வோல்ட்டுக்கு ஒரு வச்சிருங்க. அது பக்கத்தால பொட்டன்சியல் மீட்டர் வச்சுக்கோங்க. அது பக்கத்தால 1 ஆம்பியர் சிலிக்கான் டயட் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கனெக்ஷன். சாதாரண காப்பர் ஒயர் எடுத்துக்கங்க.
நெகட்டிவ் வந்து நேரடி கொண்டு சேர்த்துருங்க. நெகட்டிவ் கொண்டு போய் நேரடியாக சேர்த்துருங்க. பாசிட்டிவ் வந்து என்ன அலுமினியம் பிளேட்ல. பண்ணீங்கன்னா, பாசிட்டிவ் வந்து இதுக்கு பாசிட்டிவ் வந்து இதுல போற மாதிரி மல்டிமீட்டருக்கு போயிட்டு டயோடுக்கு போயிட்டு அப்புறம் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. வச்சுட்டு ஒரு 100 ml இருக்குல்ல, 100 ml போரோசில் கிளாஸ் மேல வைங்க. பர்னர்ல வச்சிருங்க, ஸ்லிம்மா வச்சிருங்க. முதல்ல கனெக்ஷன் ஓகேங்க. பண்ணிருங்க. கனெக்ஷன் பண்ணி 2 ஸ்ட்ரிப் வச்சிருங்க. அலுமினிய தகடு இருக்குல்ல, ஏதோ ஒரு அலுமினிய தகடு சின்னதா ஒரு 10 சென்டிமீட்டர், ஓகே. ரொம்ப 10 சென்டிமீட்டர் உயரம் 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், அகலம் 2 3 mm 4 mm இருக்கலாம். ஸ்ட்ரிப் அவ்வளவுதான். நல்ல மெமரி ஷீட் போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. மெமரி ஷீட் போட்டு தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டே அந்த பளபளன்னு இருக்கும். நல்ல கீரலா இருக்கணும். கீரலா இருந்தா நல்லா வேலை செய்யும். கீரலா இருந்தா நல்லா வேலை செய்யுங்க. அலுமினியம் ஸ்ட்ரிப் ஏன் வைக்கிறேன்னா, அது பூஸ்டிங் எஃபெக்ட் அதிகம். அலுமினியம் ஸ்ட்ரிப் பயங்கர பூஸ்டிங் எஃபெக்ட். ஓகே ஓகேங்க. நீங்க தண்ணிக்குள்ள வச்சு மல்டிமீட்டர் பாருங்க. செக் பண்ண உடனே அந்த பியூர் வாட்டரா இருக்கணும், போரோசிலிகேட் கிளாஸ் இருக்கணும், டிஸ்டில் வாட்டர் இருக்கலாம், ஆர்வ வாட்டர்ல எது வேணா இருக்கலாம். ஊத்திட்டு நீங்க மல்டிமீட்டர் வச்சு பாத்தீங்கன்னா 0.7 வோல்ட் உள்ள கனெக்ஷன் ஆயிட்டு இருக்கும். 1.5 வோல்ட்டுக்கு 0.7 வோல்ட் தான் உள்ளே போகும். ஆச்சரியமா இருக்கும். என்னது ஆல்ரெடி 0.7 வோல்ட் காட்டும். யாருமே நம்ப முடியாது. யாருமே ஆச்சரியமா இருக்குங்க. பியூர் வாட்டருக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போகாது. பியூர் வாட்டருக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போகாதுங்க. ஆனா இது ஆமா. போகுது. இது உள்ள போகுது. கேவலம். இது உள்ள போகுது. வச்சு பாருங்க, உள்ள போகுது. என்னது உள்ள போகுதுங்க. எந்த சால்ட்டும் இல்ல, எந்த அல்கலியும் இல்ல, சால்ட் இல்ல, அல்கலியும் இல்ல, யூவி இல்ல, லைட் இல்ல, எதுவுமே கிடையாது. இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த 1.5 வோல்ட்டை வந்து நீங்க முதல்ல ஒரு தெர்மோமீட்டர் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் பாத்துருங்க. ரூம் டெம்பரேச்சர் 35 காட்டும். பாட்டில் டெம்பரேச்சர் 35 காட்டுமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேசா ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு சூடு ஆக ஆக மல்டிமீட்டர் இருக்கிற அந்த வோல்ட் வந்து சர்ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டு வந்து வெறும் 50 மில்லி வோல்ட்டுக்கு போயிடும். என்னது 50 மில்லி வோல்ட்டுக்கு போயிடும். ஓகேங்க. ஆமா, அது இன்டர்னல். அது ட்ரிகர் ஒன்று ட்ரிகர் மட்டும்தான். ஒன்று எலக்ட்ரிக் ட்ரிகர் கொடுத்தாங்க. இந்த ட்ரிகர் எதுனா டிஸ்டர்ஸ் பண்றாங்க. ட்ரிகர் எது கொடுக்குறோம்னா, அது வந்து ட்ரிகர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கிறப்போ என்ன ஆகுனா, அந்த வாட்டர் ரெண்டா உடஞ்சிரும். வாட்டர் ரெண்டாக உடைய ஆரம்பிச்சிடும். வெளியே வந்து ஹீட் கொடுக்குறோம். 80 வாட்ஸ் ஹீட் கொடுப்போம். 80 வாட்ஸ் கிட்டத்தட்ட 300 செகண்ட் தான். 300 செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். பார்த்தீங்கன்னா இந்த ஜூல் வேல்யூ இல்லை, மெகா ஜூல் வேல்யூ இருக்கு இல்லையா, 4.13 நம்ம வரும். ஒரு கிராம 100 டிகிரி மேலே ஏற்றுறோம்னா 4.1 ஜூல் மெகா ஜூல் தேவைப்படுது. அந்த மாதிரி 60 கிராம தூக்குறதுக்கு எத்தனை வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா 25,000 ஜூல் என்னமா வரும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 83, கடைசியில் 83 அப்படி போட்டு கடைசியில் 83 வாட்ஸ் தான் தேவை. அதாவது 60 ml தண்ணியை 100 டிகிரியில் கொதிக்க வைக்கிறதுக்கு தேவை 83 வாட்ஸ். அப்போ இன்புட் டோட்டலாக பார்த்தா 83 வாட்ஸ். சரியா? 83 வாட்ஸ் கொடுத்து 60 ml தண்ணியை நீங்க ஹீட் பண்ணுகின்ற பொழுது எவ்வளவு தெரியுமா ஹேர் வேஸ்ட் ஆகும்னா, ஹைட்ரஜன் வந்து 6 கிராம் ஹேர் வேஸ்ட் ஆகும். 6 கிராம் 60 ml தண்ணியிலிருந்து 6 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். 10% நமக்கு கிடைக்குங்க. ஆமா, அந்த 10. அப்ப 6 கிராம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் ஈக்குவல் டு 40 வாட்ஸ். 1 கிராம் ஈக்குவல் டு 40 வாட்ஸ் சயின்டிபிக் கணக்கு. ஆனா சயின்டிபிக் பார்த்தா 11.5 வருது. நான் வந்து வெறும் 9-10 தான் வச்சிருக்கேன். என்னது 9-10? 11%, 11.12% வரைக்கும் வரும். நான் வச்சிருக்கேன் வெறும் 10% தான் வச்சிருக்கேன். அதுலயும் நான் லெஸ் பண்ணியிருக்கேன், 1.5% லெஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா 60, அப்படி பாத்தீங்கன்னா 7 கிராம் வரும். நான் அதெல்லாம் ஏத்துக்கல. 5 கிராம் கூட வச்சுக்கலாம். என்னது 5 கிராம் 5 கிராம் வச்சுட்டா கூட 5 200 வாட்ஸ் ஆச்சு. இன்புட் எவ்வளவு 80 வாட்ஸ், அவுட்புட் எவ்வளவு 200 வாட்ஸ். அதை கழிச்சிருங்க. 60 கழிச்சிட்டீங்கன்னா 140 ஆச்சு. இது விட என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான் இது வந்து இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இது கரவை வெங்கடேசன் தான். அவரு வேற ஒரு ஆராய்ச்சி பண்ண சொன்னாரு. நான் ஆராய்ச்சி பண்ண இது குருட்டேடு இது மாட்டிடுச்சு எனக்கு. அட அங்க அப்ப பயங்கரமான சந்தேகம் எனக்கு. என்னடா சம்மந்தம் இல்லாத ஒண்ணு கிடைக்குது அப்படின்னது. திருப்பி திருப்பி குருட்டேடே கிடைச்சிருச்சு. ஆனா ஒண்ணு விஞ்ஞான ரீதியா ஆராய்ச்சி பண்ண போனா இது உள்ள வந்து பூந்துருச்சு. இது வந்து என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்து பூந்துருச்சு.
ஆமா. அதை விட ஆச்சரியம் கட்டினா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு. என்னடா இவ்வளோ ஹைட்ரஜன் இப்படி வருதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா கொப்பளின்னு கொப்பளிக்குது. அப்புறம் அப்படியே ஸ்லோவா அப்படியே மெல்ல அது ரொம்ப ஸ்லிம் ஒரு ஒரு 20 டிகிரி 30 டிகிரில ஹீட் பண்ணி பார்த்தா அப்படியே ஹைட்ரஜன் அந்த அலுமினியம் ஸ்ட்ரிப்ல இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டே இருக்குது. அந்த பட்டையில அப்படியே வந்துகிட்டே இருக்கு. என்னால நம்பவே முடியல. அப்படின்னு எவ்வளவு பியூரா இருக்குது பாருங்க. அதாவது அந்த இந்த போரோசிலிக் கிளாஸ் சிலிக்கல் கிளாஸ் வந்து அது வந்து டைஎலக்ட்ரிசிட்டி ஹீட் ரெசிஸ்டன்ட் அவ்வளவு பியூரா இருக்கிறதுனால இந்த பியூரிட்டியில அவ்வளவு நடக்குது. பியூரிட்டியில அவ்வளவு நடக்குதுங்க. என்னால நம்பவே முடியல. பியூரிட்டிக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு. அப்புறம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னு காட்டி ஒரு சந்தேகம் வந்து ஒரு அலுமினியம் ஸ்ட்ரிப்பை வச்சுட்டு இன்னொரு அலுமினியம் இருக்கு பார்த்தீங்களா, அதை புடுங்கிட்டு வேணும்னு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக காப்பர் வச்சேன். அதே காப்பர் வச்சேன். அப்போ ஒரு நெகட்டிவ் அலுமினியம் ப்ளஸ் வந்து காப்பர் எப்படி ஒன்று வச்சுக்கலாம். முதல்ல வந்து வச்சு பார்த்தேன், 2 அலுமினியம் ஸ்ட்ரிப் வச்சு பார்த்தேன். இந்த ஆமா அதை புரிஞ்சுட்டீங்க. முதல் 2மே அலுமினியம். இப்போ என்ன பண்ணா 1 காப்பர் 1 அலுமினியம் வச்சு பார்த்தேன். அதுலயும் ஹைட்ரஜன் வந்துகிட்டு தான் இருந்தது. ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்ண தெரியுமா, கம்ப்ளீட் ஜீரோ பண்ணிட்டேன். பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து ஜீரோ பண்ணிட்டேன். என்னது பொட்டன்ஷியல் மீட்டர் ஜீரோ. எது அங்க எலக்ட்ரிசிட்டியே வெளியே போகாது. எலக்ட்ரிசிட்டியே வெளியே வராது. ஆமா, இஎம்எஃப் போகாது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜீரோ காட்டிடுச்சு. ஆனா மல்டிமீட்டர் ஜீரோ பண்ணியாச்சு. ஆனா பொட்டன்ஷியல் மீட்டர் ஜீரோ பண்ணிட்டேன். பொட்டன்ஷியல் மீட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்ல, 100% 1.5 வோல்ட் கொடுத்தது ஜீரோ பண்ணியாச்சுங்க. ட்ரிகரே கிடையாது. பர்னரி நிறுத்தியாச்சு. பேட்டரியும் புடுங்கியாச்சு. பேட்டரி கட்டு தனியா வச்சுட்டேன். மல்டிமீட்டர் என்னதுமா காட்டுது, 0.7 வோல்ட் காட்டிட்டு இருக்குது. ரெகுலரா காட்டிக்கிட்டே இருக்குது. என்னது ரெகுலரா காட்டிட்டே இருக்குதுங்க. என்னால நம்பவே முடியல. உங்களால நம்ப முடியுதா? ஏதாவது புரியுதா நான் சொல்றது? இல்ல மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரியலாம். உங்களுக்கு புரியலாம், அவங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பேசு பொருள் கிடையாது. இதை நான் கண்டுபிடிச்சது. இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா அந்த காரணம் அந்த போரோசிலிகேட் கிளாஸும் அந்த பியூரிட்டி அந்த பிளாஸ்டிக். இதுதான் பிளாஸ்டிக்ல யாரும் செய்ய முடியாது. பிளாஸ்டிக்ல எதுவுமே செய்ய முடியாது. நான் முதல்ல எதில் கண்டுபிடிச்சேன், இந்த 600 டிகிரி இது ஸ்பெஷல் கிளாஸ் ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சது ஜெர்மனிக்காரன் தான், மற்ற எவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு இந்த லேப் டெவலப்மெண்ட் காரணமே ஜெர்மனிக்காரன் தான். ஜெர்மனிக்காரன் மட்டும் இந்த கிளாஸ் கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல எந்த முன்னேற்றம் நடந்திருக்காது. இந்த கிளாஸ் இல்லைன்னா எந்த கிளாஸ், இந்த போரோசிலிகேட் கிளாஸ். என்னது போரோசிலிகேட். இத இல்லைன்னா உலகத்துல எந்த கண்டுபிடிப்பே கிடையாது. எனவே கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இதான் ரொம்ப முக்கியம். லேப்னாவே இதுதான் இருக்கணும். லேப்னா இதான் இருக்கணும். ஏன்னா இந்த 600 டிகிரி ஹீட் பண்ணா ஒண்ணுமாகாது. ஹீட் பண்ணா அது போரான் சிலிக்கான் கால்சியம் கார்பனேட்டு இதெல்லாம் அலுமினா கலந்துருக்குது, போரான் கலந்துருக்குது, சிலிக்கேட் கலந்துருக்குது, கால்சியம் கலந்துருக்குது, சுண்ணாம்பு கலந்துருக்கு. தினை கலந்து கண்ணாடி பளபளன்னு இருக்கும். எவ்வளவு சூடு பண்ணாலும் உருகாது. 500 டிகிரி வரைக்கும் ஒன்றாகாது. அப்படியே சூடு பண்ணிட்டு அப்படியே மெல்ல வச்சிடணும். தண்ணிக்குள்ள போடக்கூடாது, போட்டா வெடிச்சிடும். ஹீட்டை தாங்கும், குளிர்ச்சி தாங்காது. நான் செக் பண்றதுக்காக என்ன பண்ண நான் 2-3 கிளாஸ் வாங்கினேன். ஆரம்பத்துல வாங்கி தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லா ஹீட் ஏற்றி விட்டு ஒரு டம்ளர் தூக்கி போட்ட கடக்குன்னு கிராக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓ இது ஹீட்டை தாங்குமே தவிர சடன் கூட தாங்காது. அதுக்கு ஒரு 100 ரூபா செலவாச்சு. எழுதி வச்சிருந்தேன், ரேபிட் கூலிங் தாங்காது. நான் என்ன பண்ணிட்டேன், ஓ இதை ரேபிட் ஹீட்டை தாங்குமே தவிர ரேபிட் கூலிங் வரான்னு சொல்லிட்டு அது ஆர்டிகல் எழுதி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு அனுப்பிச்சிட்டேன், இது பாரு ஹீட் பண்ணீங்கன்னா அது கூலிங்ல நேச்சுரல் கூலிங்ல வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆகக்கூடாது, தண்ணியில போடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு குறிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் யார் செய்யற வேலை இதெல்லாம்? இல்லைன்னா இதை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எல்லாரும் அனுப்புங்க. எல்லாரும் நம்ம யாருக்கு வேணா அனுப்பலாம். டேவாக்கு அனுப்ப, உங்க நண்பர்கள் முதல்ல இன்ஜினியர்களா அனுப்புங்க, படிச்சு பார்க்கட்டும். படிச்சு பார்த்துட்டு காலேஜ் மட்டும் எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு விட்ருங்க.
காலேஜ் மட்டும் இப்ப பிசிக்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்றவன் 10 ரூபாயில பண்ணணும், 100 ரூபாயில பண்றவன் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரியில ம் பண்ணலாம், பிசிக்ஸ்ல பண்ணலாம், கெமிஸ்ட்ரியில பண்ணலாம், ரெண்டுலயுமே பண்ணலாம். நான் வந்து கல்லூரியில போய் புரியுதுங்க. காமிச்சேன், நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி கல்லூரியில காமிச்சேன், அவங்களுக்கு புரியல இது. இது நான் சொன்னேன், அதாவது நேரடியாக ஹைட்ரஜன் எடுக்கிற முறை அதுக்குன்னு தெரிய பபிள்ஸ் வைக்கணும், அந்த கேப்சர் வச்சு கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் என்னால பண்ண முடியல, கலெக்ஷன் பண்ண முடியல. பண்ண முடியலன்ற. ஆமா. நான் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்றதா சொன்னேன், அப்படி அந்த அளவுக்கு புரியல. என்ன ஹைட்ரஜன் வர மாட்டேயோ, ஏறே தண்ணியில் ஒரு தண்ணி விட்டு மேல வந்தாலும் ஹைட்ரஜன் என்ன ஆகும், மிக்ஸ் ஆயிரும். புரியுதா? டிஸ்கஸ் மட்டும் இந்த பண்ணி ஆமாங்க. காமிச்சேன், அந்த அளவுக்கு புரியல. என்னங்க ஹைட்ரஜன் உடனே மேல பத்த வச்சு கேட்கறேன், ஏன் நான் வெடிக்குமான்னு கேட்டேன். ஹைட்ரஜன் தனியை கலெக்ஷன் பண்ணணும், ஆக்சிஜன் தனியை கலெக்ஷன் பண்ணணும், அப்புறம் தான் நீ ஃபயர் பண்ணணும். நீ நான் கொதிக்கிறத காமிச்சா அது மேல பத்த வச்சு பாக்குறேன். அறிவே கட்ட முண்டை போடான்ட்டு வெடி வந்துட்டேன் நான். ம். இதுக்கே ஹெச்ஓடி இவன், நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியல. இவன் நான் சொன்னேன் இது அது அது பாருங்க, அவர் உருவாக்குற மாணவர்கள் எப்படி வருவாங்கன்னு பாருங்க. அவனுக்கு புரியல. கோபியாட்ஸ்ல இருக்கான் அவன், நான் என்ன சொல்றேனே புரியல அவனுக்கு. நான் வந்து லோ வோல்டேஜ்ல ட்ரிகர் கொடுத்தேன், அது 0.5 வோல்ட் ட்ரிகர் பண்ணி வெளியிருந்து 100 டிகிரி வாட்ஸ் வேலையை கொடுத்து ஒரு போரஸ் லிக்விட் 2 அலுமினா ஸ்ட்ரிப் வச்சு டிஸ்டேஷன் ஆகுதுன்னு சொன்ன போனா இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேல வரதுல ஹைட்ரஜன் நினைக்கிறான். இவன் ஒரு கூறுகட்ட ஒரு பிசிக்ஸ் ஹெச்ஓடி, மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க மானம் கட்டவன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுங்க ஐயா. என்னைய முட்டாள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் என்னைய காலேஜ். முட்டாள்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டான். என்னது, உங்களை முட்டாளன்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், 2 நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னா நேர பிசிக்ஸ் மாஸ்டருக்கு போனேன். இவன் கெமிஸ்ட்ரி மாட்டேன்ட்டான். நீ முட்டாள்றான்டா. எங்கடா ஐயோ, இன்னும் ஹைட்ரஜன் டைரக்டா வராதியா, டிசோசியேட் எப்படி பண்றதுன்னு காமிச்சு அதுக்கப்புறம் கலெக்டிங் மேல டியூப் வச்சு கலெக்ட் பண்ணணும். என்னது, டியூபுக்கு கரெக்ட் கனெக்ட் பண்ணணும். நெகட்டிவ்ல ஒரு டியூப் கரெக்ட் வச்சு பண்ணணும். கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவ் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி இது வந்து இந்த பபிள்ஸ் அதுல போய் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் நீ வெளியே கொண்டு போகலாம். நான் எப்படி டிசோசியேட் பண்றது மட்டும் சொல்றேன், அது இந்த முண்டத்துக்கு புரியல, இந்த இந்த கெமிஸ்ட்ரி முண்டத்துக்கு புரியல. என்னைய முட்டாளாக்கிட்டான். சரின்ற பேசாம வெளியே வந்துட்டேன். 100 ஸ்டூடெண்ட் என்ன இப்ப ஏடி பார்த்துட்டு இருக்காங்க, 100 200 பெண்கள் ஒரு 50-60 பேர், ஆண்கள் ஒரு 50-60 பேர், எல்லாம் ஒரு 2-3 கிளாஸே நீ பார்த்துக்கிட்டு இருக்குது. ம். என்னை முட்டாள்னு சொல்லிட்டான். சரின்ட்டு வெளியே வந்துட்டேன் நான். அடுத்த நாள் என்ன பண்ணேன், அடுத்த நாள் என்ன பண்ணேன், இரவு வந்தேன், வந்து மறுபடியும் செக் பண்ணி ரீடிங்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி நேர பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனேன். எங்கது அடுத்த நாள் விடுவேன் நான் அவன்கிட்ட போனேன். ம். படிச்சு எல்லாம் கரெக்டா தானே இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு புரியுதானே, எனக்கு புரியுது அப்படின்னாப்புல, ஆனா கெமிஸ்ட்ரி புரியல அப்படின்னா வணக்கம்ட்டு வந்துட்டேன். என்னது, வணக்கம்னு வந்துட்டீங்க. டேபிள்ல ஒண்ணுமே செய்தும் காட்டல, ஒரு அளவும் காட்டல, ரீடிங் மட்டும் காமிச்சேன். என்னது, ரீடிங் மட்டும். காமிச்சேன். இந்த மாதிரி இப்படித்தான் ரீடிங் பண்ணேன், இந்த மாதிரி 100 ml வச்சேன், 60 ml வச்சேன், இப்படி ரீடிங் பண்ணேன், இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. படிச்சுட்டு அது கோபால்னு ஒரு ஒரு பிஹெச்டி கோபால் டிகிரி, கோபாலா வேணுகோபால எவனா பேரு, எனக்கு கோபால் நினைப்பு. அந்த அவன் பிஹெச்டி டாக்டர், இவங்கெல்லாம் டாக்டர்ஸ், இவங்களாம் யாரு டாக்டர்ஸ், அந்த டாக்டர் டாக்டர்ஸ். பிஹெச்டி டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தாங்க. இது கரெக்டா தான் நீ ரீடிங் பண்ணிருக்கேன். ஆமா கரெக்டா தான் இருக்கு, இதுதாங்க கெமிஸ்ட்ரியில சொன்னா புரியலீங்க, அவன் ஹைட்ரஜனே வருதுன்னு நினைச்சிட்டாரு, அப்படி வராது, அது ஸ்டோர் பண்ணணும், அது பபிள்ஸ் வருது, 2 ஸ்ட்ரிப்லயும் பபிள்ஸ் வருது, ஒண்ணு ஹைட்ரஜன் வரணும், இது 2 தான் நடக்கும், வேற ஒன்னும் ஹைட்ரஜன் வரணும், இன்னொன்னு ஆக்சிஜன் வரணும், இது 2 கலெக்ட் பண்ணணும், அந்த பபிள்ஸ் பூரா கலெக்ட் பண்ணி சேமிச்சோம்னா வரும். அதுதானே சொல்ல வந்தேன் தெரியுமா. டைரக்டா தீப்பத்த வச்சு எப்படா மேல வரும், கனெக்டிங் பாயிண்ட் எங்க, கொதிச்சு மேல வந்தானே என்ன ஆகுங்க, மிக்சிங் ஆயிரும், ஏர்ல மிக்ஸ் ஆயிரும், ஏர்ல ஏர்ல மிக்ஸ் ஆமா ஆகும். ஆமா ஹைட்ரஜனும் வரும் ஆக்சிஜனும் வரும், 2 வந்துன்னா அடுத்த வினாடி 2 ஒன்னா சேர்ந்து நீராவியா மாறி அடுத்த செகண்ட். என்னது, நீரழிவு அடுத்து மாறிடும். அடுத்த செகண்ட். அடுத்த செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்ட் 1,00,000த்துல ஒரு பகுதியை பிரிக்கலாம், ஒரு செகண்ட 1,00,000த்துல ஒரு பகுதி. 1,00,000த்துல ஒரு பகுதி. அதுக்குள்ள அது மாறி, அதான் நேச்சுரல்னு பேரு, அதான் வந்து நேச்சுரல். அப்ப என்ன, அந்த பபிள்ஸ் உள்ள வருது பாருங்க, உள்ளேயே உள்ள இருந்தே டியூப் வச்சு வெளியே கொண்டு வர, உள்ள இருந்தே. டியூப் வச்சு வெளியே எடுத்துட்டு வரணும். இப்ப புரியுதா நான் சொல்றது, இதே வாட்டர் 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 இன்சைடுக்குள்ளேயே டியூப் வைக்கணுங்க. புரியுதுங்க. நம்ம தண்ணி அந்த நீங்க நம்ம ரெண்டு அலுமினியம் ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்துலயே நம்ம டியூப் வச்சு கலெக்ட் பண்ணிக்கணும். உள்ளேயே கலெக்ட் பண்ணணும், தண்ணிக்குள்ளே பபிள்ஸ் கிட்டே கலெக்ட் பண்ணணும், தண்ணிக்குள்ளேயே. ஆ, புரியுது. மேல வரக்கூடாது, மேல
வரக்கூடாது. வரக்கூடாது. இது நிறைய ஐடியா இருக்கு. ஆனா இந்த முட்டத்துக்கு புரியாதனால நம்மள முட்டாளாக்கி விட்டான். சரி நான் பேசாம வந்துட்டேன். அது 100 பேர் உட்காந்துருக்கானுங்க. 100 எல்லாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிற பசங்க. என்ன பேசுறது நானு? சுத்தி வேடிக்கை பார்த்தா வாத்தியார் மூஞ்சி பாக்குறேன், என்னை மூஞ்சி பாக்குறான். அவன் லேப் டெக்னீஷியன் கூப்பிட்டு தீப்பிடி வச்சு பத்த வச்சு பாக்குறான். எதுக்குடா பத்த வச்சு பாக்க எனக்கு புரியல. நான் சொல்றேன் சீப் மெத்தேடுல இந்த ஒரு 100 மில்லி வோல்ட் ட்ரிகர் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்டட் ஹீட் ஒன்று கொடுக்குறேன். எல்லாம் வீடியோ இருக்கு, பார்த்து பதிவே பாக்குறாங்க. என்ன பண்றேன்னு பாக்குறாங்க. என்ன பண்றேன்னு 2 ஸ்ட்ரிப்லயும் பபிள்ஸ் வருது. 1.5 வோல்ட் பேட்டரி வச்சிருக்கேன், பொட்டன்சியல் மீட்டர் வச்சிருக்கேன். இதெல்லாம் பாக்குறாங்க. வெளியே தனியா ஹீட் பண்றேன். அப்ப டபுள் ஆக்ட் உள்ளே ட்ரிகரும் ஆகுது, வெளியே ஹீட்டும். இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உலகத்துல என்ன பண்றானா அந்த பசங்களே என்னை பார்த்து கேட்க மாட்டானுங்க. இவனுக்குன்னு தெரியல என்னடா நடந்ததுன்னா. சரி அதெல்லாம் பார்த்தையே எப்படிடா கண்டுபிடிச்சின்னு அவனுக்கு கேட்கவே இல்லை. அந்த அந்த பரதேசி கேட்கவே இல்லை. அப்ப என்ன அந்த கல்லூரி மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய செய்தி அத்தனையும் போயிடுச்சு. இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறீங்க. என்னோட ஆர்டிகல் பாருங்க எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. பயங்கரம் எழுதியிருக்கான் ஆர்டிகல். யாரு? இந்த சாட்ஜிபி ஆர்டிகல் பாக்குறீங்க எல்லாம் அவன் எழுதி பாக்க. ஆர்டிகல் நானே எழுதுறேன், அவன் எழுதி கொடுக்கறது என்னது? யாரும் அப்படி எழுத முடியாது. நீங்க அனுப்பிச்சு பாருங்க, வாய் மட்டும் கம்முட்டு இருப்பேன். நீங்க எல்லா ப்ரொஃபஸர் அனுப்புங்க, கீழே இருக்கை மேல இருக்கை வச்சுட்டு கம்முட்டு தான் இருப்பானுங்க. தெரியாது அவங்களுக்கு என்னது. சம்பளத்துக்கு தான் அவங்க வேலைக்கு வர்றாங்க. இல்ல இருந்துட்டு போட்டு அதை பத்தி கவலை இல்ல அதை பத்தி கவலை இல்ல. கருத்து கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்குது. இல்ல யோசிக்கணும். என்ன புதுசா சொல்றானே, கெமிஸ்ட்ரியில சொல்றானே, குவாண்டம்னு போட்டிருக்கானே, குவாண்டம் கெமிஸ்ட்ரி எப்படி டூயல் எப்படி வரும், எப்படி தண்ணியை பிரிக்கிறானே, எப்படி தண்ணியை பிரிக்கிறான் அப்படின்னு யோசிக்கணும். என்ன நாம எலக்ட்ரிசிட்டி 9 வோல்ட் கொடுக்குறோம், இவனடா 0.5 வோல்ட் ஸ்டார்ட் பண்றேன். இது அடிப்படையே எப்படிடா இருக்குது? அப்புறம் வெளியிருந்து ஹீட் பண்றான். இது எப்படிடா? அது வெளியிருந்து ஒரு பக்கம் ஹீட் பண்றான், உள்ள ஒரு பக்கம் இன்டர்னல் உள்ள ஒரு 0.5 வோல்ட்ல எலக்ட்ரானிக் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க. எலக்ட்ரானிக்கே வருது எங்க? எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் எங்க வரும்? டைரக்டா எலக்ட்ரிக் தானே வரும். என்னது டைரக்டா எலக்ட்ரிக்கல்? நான் எலக்ட்ரானிக் எங்க வச்சிருக்கேன்? இது புரியுதா உங்களுக்கு புரியுது? எலக்ட்ரானிக் சிஸ்டம் இல்லாம உள்ள கொண்டு போக முடியாது. டைரக்ட் எலக்ட்ரிக்கே கிடையாது, டிசி தான். அந்த டிசியை எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றேன். இதுல யாரும் செய்யாத வேலை. நாசா விஞ்ஞானிகள் கூட விட்ட வெறுவிடுத்து போகும். நாசா விஞ்ஞானிக்கு தெரியாது, இஸ்ரோ ஒரு அளவும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு அளவு தெரியாது, தெரியக்கூடாது. அதான் இது இயற்கை நோக்கம். யாரு கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு தாங்க தெரியும். புரியுதுங்க. அவனுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லி இப்ப நான் பேப்பர்ல வந்திருக்கு, இப்ப நான் அடிச்சு போட்டேன்னு வச்சுக்கேன், இப்ப எல்லாத்துக்கும் 100 பேருக்கு பாத்தீங்கன்னா ஆமா இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கிற செய்தி இனிமேல் தான் வரும். ஏற்கனவே பாடத்துக்குள்ள வராது. புதிய கண்டுபிடிப்பு எல்லாம் எப்படி வரும்? 2028 கண்டுபிடிக்கிறேன்னா நீ 1990 இருக்கிற பேப்பர்ல எப்படி வரும்? 2026, 2022, 2030 வர்ற பேப்பர்ல வருமே தவிர 100 வருஷமா இருக்கிற பேப்பர்ல இருக்குமா? எங்க இன்னைக்கு 2024 20 எத்தனையோ கண்டுபிடிப்பு வந்தாச்சு. இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் பழைய புத்தகத்துல இருக்குமா? இருக்காது. இது வெங்கடாச்சலத்துக்கு புரிஞ்சா சரி. இப்ப வெங்கடாச்சலத்துக்கு புரியுது. அப்போ நாம் கண்டுபிடிச்சது பின்னாலதான் வருமே தவிர இப்ப இருக்கிற வாத்தியத்தை கேட்டீங்கன்னா, இந்த வாத்தியத்தை அனுப்பிச்சோம்னா அவனுக்கு தெரியாதனால படிச்சு தெரியாது. 2வது படிச்சு பார்த்து இதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். படிச்சு பார்த்து இது இப்படி ஒரு இருக்குதுன்னு தெரியும். அதுக்குத்தான் நான் பாடுபடுறேன் தவிர பெரிய விட அவார்டா கொடுக்க போற போடான்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அவார்டு கொடுக்கறக்கா இனியன் கண்டுபிடிக்கிறாரு, அதெல்லாம் வேலை கிடையாது. யாரும் நம்மளை மதிக்க தேவையில்லை. இயற்கை ரகசியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். நீங்க ஓகேன்னு சொன்னால எனக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை, இது தப்புன்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை. நான் என்ற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ற வேலையை ஆமாமா. ஏன்னா இது இப்ப நாளை நான் மறைச்சு போனாலும் இந்த ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டேன், யூடியூப்ல போட்டாச்சு, பதிவு பண்ணியாச்சு, பேட்டர்ன் ரெஜிஸ்டர் வேற பண்ணிருக்கேன். பேட்டர்ன் கான்செப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனா ஹைட்ரஜன் எடுத்து காமிச்சிடலாம், டிசோசியேஷன் பண்ணி காட்டலாம். டிசோசியேஷன் பண்றது பெரிய விஷயமே, சீப்பா பண்ணணும். என்னது ஹைட்ரஜன் நீங்க இப்ப ஒண்ணு உதாரணத்துக்கு இப்ப ஓல்டு மெத்தடுல ஒரு உதாரணத்துக்கு ஓல்டு மெத்தடுல 1 கிலோ ஹைட்ரஜன் எடுக்கிறதா 1 கிலோ ஹைட்ரஜன் எடுக்கிறதா வைத்துக் கொள்ளுமே. 1 கிலோ ஹைட்ரஜன் எடுக்கிறதா வச்சுக்கொள்ளுமே. அதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணணும்?
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 55 யூனிட் செலவு பண்ணணும். 55 யூனிட். என்னது? 55 யூனிட் கரண்ட் செலவு பண்ணணும். யூனிட் கரண்ட் செலவு பண்ணி ஹைட்ரஜன் பிரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. பிரிச்சு எடுத்துடலாம். 1 லிட்டர்ல இருந்து 55 யூனிட்டுக்கு செலவு பண்ணி கரண்ட் ஹைட்ரஜன் எடுத்துடலாம். அதாவது 1 கிலோ ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க. அப்ப எத்தனை? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர்னு வச்சுக்கலாம். 10 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். 10 லிட்டர் தண்ணி, 10 கிலோ தண்ணியில இருந்து நீங்க 1 கிலோ எடுக்கலாம். 1 கிலோ அதான் சயின்ஸ் எடுக்கலாம். ஆனால் எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 55 யூனிட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 55 கேவி யூனிட் உள்ள போயிருக்கு. 55 கேவி 55,000 வாட்ஸ் உள்ள போகணும். ஒரு யூனிட்ங்கிறது 1000 வாட்ஸ். ஒரு யூனிட்ங்கிறது 1000 வாட்ஸ். 55 யூனிட் 55,000 வாட்ஸ் கொடுக்கணும். எத்தனை? 55,000 வாட்ஸ் கொடுத்து நீங்க 1 கிலோ எடுத்துட்டீங்க. சரி, அந்த 1 கிலோ ஃபயர் பண்ணி பார்த்தா எவ்வளவு அவுட்புட் வரும்? 45,000 வாட்ஸ் தான் வெளியே வரும். அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்ட பொழுது இங்க 55 ரூபா கொடுத்து 45 ரூபா உற்பத்தி பண்றீங்க. அவ்வளவுதான். அப்ப 10,000 லாஸ். அப்ப மொத்தத்துல நட்டம். அது மொத்தத்துல நஷ்டம். ஹைட்ரஜன் கிடைச்சது, நட்டத்துல கிடைச்சது. என்னது? நஷ்டம். லாபம் இல்ல. அவனுக்கு லாபம் கிடையாது. இப்ப நான் மொத்த லாஸ் உலகத்துக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இதை வச்சு ஆட்டிட்டு இருக்கானுங்க. இப்பதான் ஹைட்ரஜன்ல கார் ஓடுது. இதெல்லாம் டூப். இத்தனை லாஸ்ல போகுது, அத்தனை நட்டத்துல போயிட்டு இருக்குது. ஹைட்ரஜன்ல ஓடுது. எப்படி எடுக்கிற? 55 ரூபாய் செலவு பண்ணி 45 ரூபாய்க்கு 55 ரூபாய் செலவு பண்ணி 45 ரூபாய்க்கு வேலை செய்யுது. அப்ப 10 ரூபாய் நட்டமாகுது. இப்படித்தான் ஹைட்ரஜன் காரு, ஹைட்ரஜன் விமானம் நாசமா போச்சு. இதெல்லாம் லாஸ்ல ஓடிட்டு இருக்குது. எவனாலும் ஜெயிக்க முடியாது. எவனாலையும் நாட்டுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியாது. லாஸ் தான். எவ்வளவு ஆகுதுங்க நான் செய்யறதா? நீ செய்யறதுல நான் செய்யறதுல பாத்தீங்கன்னா நான் மொத்தமா செலவு நான் மொத்தமா வந்து 80 வாட்ஸ் தான். உள்ள வந்து 60 ml தான் வைக்கிறேன். 60 ml சாம்பிள் தான் தயாரிக்கிறேன். என்னது சாம்பிள்? அதாவது 100 கேஜிக்கு 100 கேஜி. நான் சொல்றது என்ன? 100 கேஜி ஹைட்ரஜன் வேணும்னா முதல்ல ஒரு சாம்பிள் செஞ்சு காட்டணும். நமக்கு தேவை 1000 கேஜின்னு வச்சுக்கலாம். 1000 கேஜி ஹைட்ரஜன் தேவை. புரியுதா? 1 டன் ஹைட்ரஜன் வேணும். முதல்ல சாம்பிள் செஞ்சு காட்டணும். 100 கிராம் தயாரிக்க எவ்வளவு வேணும்? 100 கிராம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 60 ml தண்ணி எடுக்கிறேன். 60 ml தண்ணியை கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நான் என்ன பண்றேன்? மொத்தமா 80 வாட்ஸ் தான் உள்ள கொடுக்குறேன். மொத்தமே 80 வாட்ஸ். ஆனா 250 வாட்ஸ் வெளியே வருது. 250 வாட்ஸ் வெளியே வருது. அந்த 80 வாட்ஸ் கழிச்சுக்குங்க. கழிச்சுட்டா 160 வாட்ஸ் கிடைக்கும். என்னது? 160 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இன்புட் 1 பங்கு. பயங்கர இன்புட் 1 பங்கு, அவுட்புட் 3 பங்கு. இப்படி இருந்தா எல்லாம் வெளியே போனா லாபம். நாட்டுக்கு லாபம், உலகத்துக்கு லாபம். இது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வெள்ளக்கார மன்றா இருக்கான் பாருங்க, அது ஓல்டு மெத்தட். 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மெத்தட். 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மெத்தட். நாசமா போற கண்டுபிடிக்கிற மெத்தட். அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சது. இந்த எலக்ட்ரோலைஸ்ங்கிறது 100 ஆண்டு, 120 ஆண்டு, 130 ஆண்டாச்சு. இதுக்கு அந்த சிஸ்டத்துல வச்சு வானத்துக்கு எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இவனை கேட்டா ஹைட்ரஜன் கிளிக்கிறேன். கிரீன் ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன், அது 9 வகை ஹைட்ரஜன் எல்லாமே நாசமா போறது. எதுன்னு தேராது. இப்ப புரியுதா? அதனாலதான் இவர் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படி நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஒரு சயின்ஸா நான் பேசிட்டேன். இது இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஏத்த போறேன். மானமே இல்லடா அப்படின்னு சொல்ல போறேன். இந்த ரெக்கார்ட் தலைப்பு நோ அவேர்னஸே கிடையாது இந்த நாடு. உலகத்துக்கு மொத்தம் டோட்டல் கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாமே ரிப்போர்ட் சொல்லிட்டேன் நான். அது வந்து இது வேற எப்படி பண்ண போறீங்கிறது உள்ள அந்த இதுல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். எப்படி தயாரிக்கிறது டெஸ்கிரிப்ஷன் இப்ப கொடுத்துருவேன். உள்ள போட்டு ஹேஷ்டேக் போட்டு கனெக்ட் பண்ணி எல்லா வெப்சைட் எல்லா இடத்துல உள்ள கொடுத்துருவேன். உருப்படுறவன் படிச்சு பாக்கணும். உருப்படுறவன் சரி நிறைய செஞ்சுக்கலாம். சந்தேகம் இருக்கா? கேளுங்க. சண்முகம் என்ன பேயாஜமா? சண்முகத்துக்கு என்ன சொல்றானே என்னடா விஞ்ஞானம்ங்கிறான், ஹைட்ரஜனுங்கிறான், ஆக்சிஜன்ங்கிறான், கடைசியில் சாப்பாடுங்கிறான், வெங்காயம்ங்கிறான். ஒண்ணு விட மாட்டேங்கிறானப்பா சாமி. அப்படி இல்ல. இயற்கை நம்மை பயன்படுத்துகிறது. இயற்கை நம்மை பயன்படுத்துகிறது. அது அமுக்க பாக்குது. எல்லாரும் இந்த கல்வியை வச்சு அமுக்க பாக்குறாங்க. நமக்கு சுதந்திரம் இருக்கிறனால விட்டு ஆட்டாட்டு நாட்டம். சுதந்திரம் இருக்கிறனால ஏதோ ஒண்ணு நான் போய் இப்ப இத நான் போய் நேரடியா போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறதை விட வீடியோல பேசிட்டு போயிடலாம் இல்ல?
ம். இப்ப ஒண்ணும் இல்ல இந்த ஆமாங்க, கரெக்ட். ஆமா மீடியா பேசி எவனுக்காவது விடுபடுறது வரும்ல. சரிங்க சரிங்க. இப்ப ஒண்ணும் இல்ல அந்த 5000 பேர்த்த கொலை செஞ்சிருக்கிற அந்த அந்த தர்மசாலா, அது தர்மசாலா வந்து இப்ப கடைசியில அதர்ம செலவா மாறிடுது. பேய் புடிச்சுக்கிச்சு. யாரோ 2 பேர் வெளிய சொல்ல போன கடத்தான இப்ப தீ புடிச்சுக்கிச்சு. உலகம் பூரா போயாச்சு. இது உலகம் பூரா பாத்துட்டு இருக்காங்க. இது ம். உலகம் போய் மனிதனே உரிமைக்குள்ள போயாச்சு. இது பாருங்க எல்லாம் வரப்போற ஒவ்வொன்னா எத்தனை 1000 பேர் கொலை செஞ்சானுங்கிறது. இவன் 19 வயசுல இருந்து இந்த 80 90 வயசு வரைக்கும் எத்தனை பேர்த்த கொலை செஞ்சான், நரபலி கொடுத்தானா, எல்லாம் மாட்டிக்கு போறான். அவன் பாருங்க நதிக்கரையிலேயே புதைச்சிருக்கான். சீக்கிரம் அழுகி கரைஞ்சு போறாங்க. நல்ல விவரமா செயல்பட்டு இருக்கான். ம். நீங்க சுடுகாட்டுல புதைச்சினா கூட அழுகி கெட்டு போறதுக்கு 6 மாசம் ஆகும். புரியுதா? ஆமாங்க. ம். இது தண்ணிக்குள்ள புதைச்சிட்டீங்கன்னா 6 நாள்ல கரைஞ்சு பொறன்னு போயிரும். 6 10 நாள் 15 நாள் கரை. அது விவரமா நதிக்கரையிலேயே புதைச்சிருக்காங்க. ம். 6000 கொலைக்கு மேல இருக்கு. குறைஞ்ச வச்சு 500 கொலை உறுதி ஆகி போச்சு. அவ்வளவுதான் தெரியல. அந்த கருப்பு ஒரு கப்புன்னு குடிச்சாச்சு. அவனே அவனே வந்து குற்றவாளி தான். 100 புறத்தை நீ புதைச்சிருக்கான். அவனே குற்றவாளி தான். ஆனா கொலை செய்யாத குற்றவாளி. கொலை செய்யாத குற்றவாளி என்னது? கொலை செய்யாத கொலை குற்றம். செய்யாத ஆனா 100 பணத்தை புதைச்சிருக்கானா அதுவே குற்றம். அதுவே குற்றம் தான். குற்றம். ஒரு பணத்தை பச்சாலும் கூட குற்றம் தானங்க. தப்பு தானே. ஆமா அவனுக்கு சின்ன தண்டனை கிடைக்கும். மத்தவனால என்ன ஆவான்னு தெரியாது. மத்தவன் தான் என்ன அவனுக்கு தெரியாது. மொத்தத்துல ஹெகடே கொட்டையை பிரிக்கிடுவாங்க. ஹெகடே கொட்டையை பேசிடுவான். ஹெகடே கொட்டையை பிதுக்க போறாங்க. ஹெகடே கொட்டை அந்த ஹெகடே குரூப் இருக்கு பாருங்க. அத்தனை கொட்டையை பிதுக்க போறாங்க. அதுதான் என்ன பண்றாங்கன்னா வேணும்னா லீக் பண்றாங்க அந்த பணத்தை. இப்ப என்ன பண்றாங்கன்னா மீடியாவுல இந்த பணத்தை மறைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண சொல்றாங்க. இந்த மறைமுக அப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. இந்த பணத்தை வந்து இந்த புதைச்சிருக்கல காலி பண்ண சொல்லி உடனே ஏற்பாடு ராணுவத்தை விட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி மறு உத்தரவு வர்ற வரைக்கும் உள்ள யாரும் போக கூடாதுன்னு தடை போடணும். அப்படித்தானே? மறு உத்தரவு வர்ற வரைக்கும் யாரும் தடை போடு பார்க்க கூடாது. போகக்கூடாதுங்க. போக கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டு ஒரு அந்த 4000 ஏக்கரை போட்டுறான். மொத்தம் 4000 ஏக்கரை வச்சிருக்கான். இத்தனை 4000 ஏக்கரை வச்சிருக்கான். 4000 ஏக்கரை போட்டு எல்லாம் சுத்தி போட்டு லைட் போட்டு ஜேசி போட்டு தோண்டி தோண்டி எடுத்துருக்கோம். நின்னாரு தோண்டி எடுத்து டிஜிபி ஐஜி வரைக்கும் போகணும். டிஜிபி ரேங்க்ல போட்டு எல்லாம் உள்ள பூந்து ராணுவ எல்லாம் பூந்து அலசினாத்தான் 2 நாள்ல பூரா ஜேசி போட்டு அண்ணாத்தான் வரும் எல்லாமே. அது வரை டன் கணக்கா வெளியே வரும். அப்பதான் இந்த கொட்டையை பிதுக்க முடியும். இல்லையா பதில் சொல்லி ஆகணுங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடும். நாளைக்கு ஏன்டா இத்தனை பேர்த்த கொலை செஞ்சிருக்கிறான் என்ன பண்ணிக்கிறேன் எல்லாரும் பதில். ஜட்ஜ் எல்லாம் ரிட்டையர்ட் ஜட்ஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ரிட்டையர்ட் ஜட்ஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் பேசியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கர்நாடகா சேர்ந்தவர். அவரே பேசியிருக்காரு. மனசாட்சி இருக்காதான்னு கேக்குறேன். இந்த கடவுள் மேல வச்சு யாரும் தப்பிக்க முடியாது. கடவுள் பேரை வச்சுக்கிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அது கடவுள் வேற நீ பண்றது வேற. கடவுள் வேற நீ பண்றது வேற. நீ என்ன பண்ணிருக்க? நீ கடவுள் வேற எனக்கு கடவுள் வேற வச்சு தப்பிச்சிருவிய நீ? தப்பிக்க முடியாதுங்க. ஒரு கொலைக்கே நீ பதில் சொல்லணும். ஒரு கொலைக்கே பதில் சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் மாட்ட போறானுங்க. மாட்டுறாங்க இல்லையா அது நமக்கு தெரியாது. மொத்தத்துல இந்த 6000 பேர் 5000 பேர் 100 பேரை யாருக்கு தெரியுது? அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு எல்லா பெண்களும் வந்து இப்பதான் ஒரு ஐஜியில இருந்து எல்லாரும் பெரிய கல்கத்தால இருந்து கேரளால இருந்து போனாலே தமிழ்நாட்டுல இருந்து போய் எத்தனை பேர் சேர்த்தானே யாருக்கு தெரியும்? நீ இதெல்லாம் தேடி பார்த்தா இந்த தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு போனேன் அவனாச்சும் பிள்ளைங்க போனா அவன் பிள்ளைகளே கரெக்டா பிடிக்கிறான் பாருங்க. பிள்ளைகளவே பிடிச்சிடறான் பாருங்களேன். ஆண்களுக்கு என்னடா கொடுமையா இருக்கு. அது 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 சில சில சாதி பிள்ளைகளே தேர்ந்தெடுத்திருக்கான். சில சாதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கான். என்னது சில ஜாதிகள். ஆமா நான் அது ஜாதியாது மயிராது மட்டையாது சாதிகள் 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வருவாள் இட்டார் பெரியோர் இடாதார் இவர்களுக்கு பட்டாயம். நாம என்ன கொடுப்பவன் பெரிய சாதி கொடுக்காதவன் சின்ன சாதி நாம சொல்லிட்டு போறான். அந்த பரதேசிக்கு வேதத்தை பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த சாதியவே பெரும்பாலும் போட்டு தள்ளி இருக்கானுங்க. அந்த உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடாது. அவனுங்களே நம்ப முடியல என்னால. ஏன்னா இப்படி எல்லாம் உலகத்துல உயர்ந்த சாதியில இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்குதுன்னு எவனோ சொல்றான். அவனுங்களே தேர்ந்தெடுத்து அந்த அந்த பொம்பளைகளை போட்டிருக்கானுங்க. அதுல 70% அந்த சாதியே இருக்குதுங்கிறான். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. என்னது ஒண்ணுமே புரியல. அப்படின்னா அப்ப இங்க ஒண்ணு இல்ல. காமவெறியனுக்கு எதுவுமே கணக்கு இல்ல. காமவெறியனுக்கு எதுவுமே கணக்கு இல்லை. அது 3 வயசு குழந்தை ஒண்ணுதான். 13 15 வயசு 20 வயசு புள்ளி ஒண்ணுதான். அவனுக்கு காமம் வந்துட்டா போட்டு அடிய வேண்டியதுதான். அவன் அப்ப எப்படி ஆமா அப்ப மாட்டிக்கிட்டானுங்க. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது இந்த ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஆன்மா சொல்லுங்க.
சொல்லுங்க. இந்த ஆன்மா கொஞ்சத்தமா தவிக்கும். ஒவ்வொரு பெண்களும் பட்ட அந்த பெற்றோர்கள் ஆன்மா கொதிக்கும் அதெல்லாம். ஆமாங்க, ரொம்பவே கொதிக்கும். கண்டிப்பாங்க. செத்ததுக்கான நம்ம காரணம் தெரியாம பொண்ணு இறந்துருச்சா இல்ல இந்த ஆஹ் உலகத்துல எங்க இருக்குது, இறந்துருச்சுன்னா கூட அவங்க ஆன்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம பொண்ணை காணானே ஆயுள் பூரா அவங்க ஆன்மா அது அந்த அந்த மனசு அம்மா பதறிக்கிட்டே அம்மா இருக்கு. சாவர வரைக்கும் அந்த நினைப்பு இருக்குமே, அந்த அம்மா சாகர வரைக்கும் நினைப்பு இருக்குமே இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. இதெல்லாம் உணர வேண்டாமா? இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி உணர வேண்டாமா? இதுக்கெல்லாம் இப்ப இதுதான் வெள்ளக்காரனோட சிஸ்டம். ஐயா, ஒரு தப்பு இடத்துல பண்ண அளவுக்கு ரெண்டு அதிகமா பண்ணுவாங்க. பணம் சேர்றப்ப மறந்துடுறாங்க. அப்ப இது காரணம் இந்த வெள்ளக்காரனுடைய முறைதான் காரணம். வெள்ளக்காரன் சிஸ்டம் இப்படித்தான் இருக்கும். சரியா? சரி, நிறைவு ஆமா. செஞ்சுக்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஏதாவது சந்தேகப்படுறத கேட்கலாம். வச்சார்.